சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. நீங்கள் நால்வரும் முத்து வியாபாரம் நடக்கும் இடங்களுக்கும் சந்தை கூடும் நாளில் அங்கும் சென்று முத்து வணிகர்களின் நடமாட்டத்தை கண்காணியுங்கள். அவர்களில் சந்தேகம் படும்படியான ஆட்கள் எவரேனும் இருந்தால் அவர்களுக்கு தெரியாமல் அவர்களை பற்றிய முக்கிய விவரங்களை சேகரித்து என்னிடத்தில் வந்து சொல்லுங்கள். உத்தரவு தளபதியாரே. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த இடங்களுக்கு செல்லும் போதெல்லாம் இது போன்ற சீருடையில் செல்லாதீர்கள். சாதாரண உடையில் செல்லுங்கள். உங்கள் மீது யாருக்கும் சந்தேகம் வந்துவிடாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். வணக்கம் தளபதியாரே. நீ விருந்தினர் மாளிகையில் பணிபுரிபவள் தானே? ஆமாம் ஐயா, உங்களிடம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்தேன். சரி, நான் சொன்னதெல்லாம் உங்கள் கவனத்தில் இருக்கட்டும். நீங்கள் போகலாம். உத்தரவு தளபதியாரே. இப்பொழுது சொல், என்ன செய்தி? வேளிர்குடி இளவரசி தாமரை தங்கும் அறையில்தான் நேற்று இரவே எனக்கு பணி. நேற்று நான் பணிக்கு சென்ற நேரத்தில் இளவரசியார் அங்கு இல்லை. சரி, அவர் வெளியில் எங்கேயாவது சென்றிருப்பார் என்று வந்து விடுவார் என கருதினேன். வழக்கம் போல் என் பணிகளை ஆரம்பித்து விட்டேன். இரவு வெகு நேரம் வரை அவருக்காகவே காத்திருந்தேன். ஆனால் இரவு முழுவதும், ஏன் இந்த நேரம் வரை கூட அவர் தன் அறைக்கு திரும்ப வரவே இல்லை. இந்த முக்கிய செய்தி தங்களிடம் தெரிவிப்பதற்காகவே இங்கு வந்தேன். வருகிறேன் தளபதியாரே. தாமரை எங்கே சென்றிருப்பாள்? ஏன் இரவு முழுவதும் தன் இடத்திற்கு அவள் வரவில்லை? வணக்கம் தளபதியாரே. வணக்கம் பிரதானி அவர்களே. வணக்கம். தாங்கள் இப்போது கொற்கை அரண்மனையிலிருந்து வருகிறீர்கள்? ஆமாம் தளபதியாரே. அரண்மனையில் வேளிர்குடி இளவரசி தாமரையை பார்த்தீர்களா? அவர் அங்கு வந்திருந்தாரா? இல்லை தளபதியாரே, அவர் அரண்மனை பக்கம் வரவே இல்லை. தாமரை அரண்மனை பக்கம் வரவில்லை என்று எப்படி இத்தனை உறுதியாக கூறுகிறீர்கள்? காலையில்தான் கொற்கை மன்னர் வேளிர்குடி இளவரசியாரை பற்றியும் அவருக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கும் வசதிகள் பற்றியும் என்னிடம் விசாரித்தார். என்னவாயிற்று? வேளிர்குடி இளவரசியார் விருந்தினர் மாளிகையில் தானே தங்கியிருந்தார். அங்கு விசாரித்தீர்களா? அவர் அங்கு இல்லையாம். நேற்று இரவிலிருந்தே அவரை காணவில்லை என்று அங்கு பணிபுரியும் பணிப்பெண் ஒருத்தி என்னிடம் வந்து கூறினார். அதனால்தான் ஒருவேளை அவர் அரண்மனை பக்கம் வந்திருக்கிறாரா என்று விசாரிக்க வந்தேன். இல்லை தளபதியாரே, அவர் அரண்மனை பக்கம் வரவே இல்லை. சரி பிரதானியாரே, நீங்கள் உங்கள் பணியை தொடருங்கள். சரி தளபதியாரே. என்னவாயிற்று இந்த தாமரைக்கு? ஒருவேளை அவளை நான் கடிந்து கொண்டதால் வருத்தமுற்று எங்காவது போய்விட்டாளோ? தாமரை, தாமரை! தளபதியாருக்கு வணக்கம். வணக்கம் தளபதியாரே. இந்த பகுதியில் உயர்குடி பெண் யாரேனும் வந்ததை பார்த்தீர்களா? பார்த்தேன் ஐயா. எங்கே எங்கே பார்த்தாய்? செல்வ செழிப்போடு காணப்பட்ட அவர் அதோ அந்த மணல் மேட்டில் அமர்ந்தபடி கடலையே வெகுநேரம் வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். நாம் சென்று அவரிடம் எப்படி பேசுவது என்று தயங்கி விலகிச் சென்று விட்டோம். மீண்டும் இந்த பாதையில் வரும்போது பார்த்தால் அவரை அங்கு காணவில்லை. அதற்கு பிறகு நாங்கள் யாரையும் பார்க்கவில்லை ஐயா. சரி, நீங்கள் போகலாம். சரி. இங்கே வாருங்கள். வணக்கம் தளபதியாரே. வணக்கம் தளபதியாரே. ஏனம்மா, இந்த பக்கம் உயர்குடி பெண் யாரேனும் வந்தார்களா? அப்படி யாரையும் பார்க்கவில்லையே. நீங்கள் பார்த்தீர்களா? இல்லையே, பார்க்கவில்லையே. சரி, நீங்கள் போகலாம். வருகிறோம். தாமரை, நீ எங்கே சென்றாய்? உன்னை நான் எங்கே என்று போய் தேடுவது? எளிதில் புண்படக்கூடிய மெல்லிய இதயம் படைத்தவள் நீ என்பது எனக்கு தெரிந்திருந்தும் ஏதோ ஒரு கோப உணர்ச்சியால்
நான் சற்று கடுமையாக உன்னிடத்தில் பேசியது தவறுதான். அதற்காக என்னை விட்டுவிட்டு நீ போய்விடுவதா? ஐயோ தாமரை, நீ எங்கே இருக்கிறாய்? தாமரை, வணங்குகிறோம் தளபதியாரே. வீரர்களே, நாம் இன்று மிக முக்கியமான ஒரு பணியை ஏற்று செயல்பட வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். அதை திறம்பட செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் என்ற முறையில் உங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து இங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். இதை நீங்கள் எங்களுக்கு தந்த கௌரவமாக கருதி நிறைவேற்ற காத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நமது விரிந்து பரந்த சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் பூம்புகார் தான். ஆனால் அதற்கு சமமாக கருதப்படும் மற்றொரு பெரும் நகரம் எது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் அல்லவா? இந்த உறையூர் தான் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம் தளபதியாரே. அதற்கு என்ன காரணம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். பூம்புகார் ஒரு காலத்தில் சோழ நாட்டின் கடற்கரை பட்டினமாக மட்டும்தான் விளங்கியது. அப்போது இந்த உறையூர் தான் சோழ நாட்டின் தலைநகரமாக விளங்கியது. மக்கள் அனைவரும் சிறப்பாக உறையும் ஊர் என்பதால் இது உறையூரானது. இதற்கு மற்றொரு பெயரும் உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? கோழியூர் என்றும் ஒரு பெயர் உண்டு. ஆம், அந்த பெயருக்கான காரணமும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு யானை கோழியை விரட்டிக் கொண்டு வந்தது. யானைக்கு பயந்து இந்த பகுதிக்குள் புகுந்த கோழி உறையூர் எல்லையில் புகுந்த மறுக்கணமே வீரம் கொண்டு திரும்பி யானையை விரட்டியது. அதனால்தான் இதற்கு கோழியூர் என்ற பெயர் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட மண்ணிலே பிறந்த வளர்ந்த நீங்கள் வீரர்களாக விளங்குவதில் வியப்பொன்றும் இல்லை. தங்கள் வார்த்தைகள் எங்களுக்கு மேலும் உற்சாகத்தை தருகின்றன. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடுங்கள் தளபதியாரே. வீரர்களே, இன்று தமிழகத்தில் இன்று வரை இல்லாத ஓர் அற்புதமான ஒற்றுமையை நமது சோழ மாமன்னர் கரிகால் பெருவளத்தார் உருவாக்கியிருக்கிறார். பாண்டிய மன்னரை வரவழைத்து நட்பு பூண்ட நமது மன்னர் அதன் பின் பாண்டிய மன்னருக்கு சம்பந்தியாகவே ஆகிவிட்டார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது சேர மன்னரோடு சில மோதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் மறந்து அவரை வரவழைத்து உபசரிக்க நட்புக்கரம் நீட்டியிருக்கிறார் சோழ மாமன்னர். சேர மன்னரும் அதை ஏற்று சோழ நாட்டிற்கு வருகை புரிய போகிறார். சேர மன்னரும் அவரோடு வரக்கூடியவர்களும் முதலில் செல்லப் போவது பூம்புகார்தான் என்றாலும் அடுத்து வரப்போவது உறையூருக்குத்தான். அதனால்தான் இங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிக்க என்னை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார். பிரதம சேனாதிபதியான தாங்களே இதன் பொருட்டு இங்கு வந்திருப்பதிலிருந்து இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது எங்களுக்கு புரிகிறது. இதைத்தான் நான் உங்களிடம் எதிர்பார்த்தேன். உறையூர் வரும் பாதை எங்கும் பலத்த காவலை ஏற்படுத்திவிட்டேன். ஊர் எல்லையிலும் பலமான பாதுகாப்புகளை ஏற்படுத்திவிட்டேன். இப்போது நம் கண்முன் இருப்பது உறையூர் அரண்மனையின் பாதுகாப்பு மட்டும்தான். கோட்டை வாசல் முதல் சேர மன்னர் தங்கப்போகும் அந்தப்புறம் வரை அனைத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. யார் யார் எங்கெங்கு நிற்க வேண்டும் என்பதை தீர்மானித்து அவர்களை நிறுத்தும் பொறுப்பை உன்னிடமே ஒப்படைக்கிறேன் வீரசேனா. உடனே இவர்களை எல்லாம் அழைத்துச் சென்று உரிய இடத்தில் நிறுத்து. பிறகு வந்து நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். ஆணை தளபதியாரே. வாருங்கள் வீரர்களே. தளபதியாருக்கு வணக்கம். வாருங்கள் பிரதானியாரே. தாங்கள் வரும் வேகத்தை பார்த்தால் ஏதோ முக்கியமான செய்தி என்பது தெரிகிறது. உண்மைதான் தளபதியாரே. சொல்லுங்கள். சேர மாமன்னர் புறப்பட்டு விட்டார் என்ற செய்தி வந்திருக்கிறது. இம்முறை சேர மன்னரோடு சேர இளவரசியும் வருவதால் அதை பற்றி பூம்புகார் அரண்மனையில் பரபரப்பாக பேசிக் கொள்கிறார்கள் என்று ஓலை கொண்டு வந்த தூதுவன் சொன்னான். தளபதியாரே. ஓ, சேர இளவரசியும் வருகிறாரா? அவரது பெயர் கூட பெயர் பரிவாதினி என்பதாகும். அது ஒரு வீணையின் பெயரை குறிக்கும். சேர இளவரசி பரிவாதினியாரும் வீணை வாசிப்பதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவராம். அப்படியா? அது மட்டுமல்ல, சேர நாட்டிற்கு வாணிபத்தின் பொருட்டு சென்று வரக்கூடிய சிலர் அரச குடும்பத்தை பற்றியும் அறிந்திருக்கிறார்கள்.
அவர்கள் இளவரசியாரின் குணநலன் பற்றியும் நிறைய சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? தான் ஒரு இளவரசி என்ற தோரணையே இல்லாமல் மிக எளிமையாக பழகக்கூடியவராம், இனிய குணம் கொண்டவராம். இரக்கத்தின் வடிவான அவர் யாருக்கு என்ன குறை என்றாலும் தானே முன் சென்று அதை தீர்த்து வைப்பாராம். ஓ, இந்த அளவிற்கு சேர இளவரசியை பற்றி இங்கு அறிந்திருக்கிறார்களா? ஆம் தளபதியாரே, சேர மன்னர் வருகிறார் என்பதை விட அவரோடு சேரமாதேவியாரும் இளவரசி பரிவாதினி தேவியாரும் உடன் வருகிறார்கள் என்பதுதான் இப்போது பரபரப்புக்குரிய செய்தியாக இருக்கிறது. தாங்கள் சொல்வதை கேட்டால் எனக்கே இப்போது சென்று அவர்களை பார்க்க வேண்டும் போல் தோன்றுகிறது. ஏன் பிரதானியாரே, சேர நாட்டின் தலைநகரில் இருந்து சோழ நாட்டின் தலைநகருக்கு செல்வதென்றால் இந்த உறையூரை கடந்துதானே செல்ல வேண்டும்? ஆம் தளபதியாரே. அப்படியானால் செல்லும் வழியிலேயே அவர்கள் இங்கு வந்து இந்த அரண்மனையை பார்த்துவிட்டு செல்ல வாய்ப்பிருக்கிறது அல்லவா? இல்லை தளபதியாரே. ஏன்? பிரதான பாதையிலிருந்து பிரிந்துதான் உறையூருக்கென வர வேண்டும். ஆனால் அந்த நெடும் பாதை பூம்புகார் வரை செல்வதால் அவர்கள் அப்படி வரமாட்டார்கள். முதலில் தலைநகருக்கு சென்று சோழ மாமன்னரை சந்திப்பதுதானே முறை. அதனால் அவர்கள் அங்குதான் செல்வார்கள். ஆமாம் ஆமாம், தாங்கள் சொல்வதுதான் சரி. அவர்கள் நேராக பூம்புகாருக்குத்தான் செல்ல வேண்டும். தாங்கள் சென்று தங்கள் பணியை தொடங்குங்கள். நான் சென்று பாதுகாப்பு பணிகளை மேற்பார்வையிட்டு வருகிறேன். நல்லது. பரிவாதினி, உனது பெருமை சோழ நாடு வரை பரவியிருப்பதை அறியும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நீ சோழ நாட்டின் தலைநகருக்கு வரும்போது நான் இல்லாத நிலை உருவாகிவிட்டதே என்று வருத்தமாகவும் இருக்கிறது. சேர நாட்டில் நீ என் கண்முன் இருந்தபோது உன் அருமையை புரிந்து கொண்டு என்னால் பேச முடியவில்லை. சோழ நாட்டிற்கு வரும்போது அருகிலிருந்து பார்த்து பேச முடியவில்லை. நீ சோழ நாட்டில் இருக்கும்போது உன்னை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்றே சொல்ல முடியவில்லை. காலம்தான் இதற்கு விடை சொல்ல வேண்டும். இளவரசியாரே, வாருங்கள் படைத்தளபதியாரே. என்ன ஏதோ பதட்டமாக இருப்பது போல தெரிகிறதே. ஆமாம், இல்லை. என்னவாயிற்று? ஏன் இப்படி தடுமாறுகிறீர்கள்? தாமரை. தாமரைக்கு என்ன? தாமரையை காணவில்லை. என்ன சொல்கிறீர்கள்? தாமரை அப்படி எங்கே போய்விடுவாள்? இங்குதான் எங்காவது சென்றிருப்பாள். சென்று பாருங்கள். எல்லா இடங்களிலும் தேடிவிட்டேன், எங்குமே இல்லை. என்ன சொல்கிறாய் செழியா? தாமரையை காணவில்லையா? ஆம் இளவரசி. தாமரை எங்கெங்கு செல்வாள் என்பதெல்லாம் உனக்கு தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும் இளவரசி. அங்கெல்லாம் சென்று பார்த்தாயா? ஒரு இடம் கூட விடாமல் தேடி பார்த்து விட்டேன். தாமரைக்கென தரப்பட்ட அந்தப்புறத்தில் போய் கேட்டபோது அவள் இரவே அங்கு வரவில்லை என்று கூறினார்கள். என்ன? அப்படியானால் இரவு முதலே தாமரை காணவில்லை என்றல்லவா பொருள்? நீ ஏன் அவளை அப்பொழுதே தேடவில்லை? இரவு தாமரை தனது இருப்பிடத்திற்கு திரும்பியிருப்பாள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அங்கு செல்வது முறையாக இருக்காது என்பதால் நான் போகவில்லை. காலையில் தாமரையை சந்தித்து அவளை அழைத்துக் கொண்டு தங்களை சந்திக்க வரலாம் என்று அவளது இருப்பிடத்திற்கு சென்ற போதுதான் தாமரை இரவே அங்கு வரவில்லை என்பது தெரிந்தது. அதன்பின் பல இடங்களுக்கு சென்று தேடிவிட்டுத்தான் இங்கு வந்தேன். என்ன நடந்திருக்கும்? மீண்டும் தாமரை யாராலாவது கடத்தப்பட்டிருப்பாளா அல்லது தானாக சென்று விட்டாளா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? வணக்கம் இளவரசி. நீ தாமரையை பார்த்துக் கொள்ள நியமிக்கப்பட்ட பணிப்பெண் அல்லவா? ஆம் இளவரசி. என்ன செய்தி? இந்த ஓலையை வேளிர் இளவரசியார் என்னை சந்தித்து தந்துவிட்டு சென்றார் இளவரசி. எப்போது இந்த ஓலையை உன்னிடம் தந்தார்? நேற்று இரவே தந்துவிட்டு சென்றார். நீ ஏன் அப்பொழுதே இந்த ஓலையை கொண்டு வந்து தரவில்லை? இளவரசியார் இந்த ஓலையை என்னிடம் தரும்போதே நீ இதை நாளை காலை நிதானமாக இளவரசரிடம் தந்தால் போதும், உடனே கொண்டு சென்று அவருக்கு தொல்லை கொடுத்து அவரது கோபத்திற்கு ஆளாகாதே என்றார். அதனால்தான் பயந்து கொண்டு அவர் சொன்னபடி இப்பொழுது வந்தேன். அதை கொடு. சரி, நீ போகலாம். உத்தரவு. கொற்கை மன்னருக்கு பணிவான வணக்கம். என்னால் எவருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை.
மீண்டும் உங்கள் அனைவரையும் விட்டு பிரிந்து செல்கிறேன். என்னை தேட வேண்டாம். இப்படிக்கு அபாகியவதி தாமரை. இந்த அளவிற்கு மனம் நொந்து இப்படி ஒரு ஓலையை எழுதி தந்துவிட்டு சென்றிருக்கிறாள் தாமரை என்றால் அந்த அளவிற்கு அவள் மனதை யாரோ நோகடித்திருக்க வேண்டும். யார் யார் இப்படி செய்தது? மலர்கொடி, நீ தாமரையை ஏதாவது சொன்னாயா? இல்லை, நான் நீ தாமரை மீது சந்தேகம் கொண்டு அவளை அவமதிப்பது போல் நடந்து கொண்டதை நான் அறிவேன். தாமரை நம்மோடு கொற்கைக்கு வந்ததே உனக்கு பிடிக்கவில்லை என்பதை உனது ஒவ்வொரு செயலிலும் நீ வெளிப்படையாகவே நடந்து கொண்டாய். நான் இல்லாத நேரத்தில் தாமரையை அவமதிப்பது போல் ஏதாவது பேசினாயா? இல்லை பிரபு, இல்லை. தாமரையிடம் தாங்கள் அதிகமாக நெருங்கி பழகுகிறீர்கள் என்ற ஆதங்கம் எனக்கு ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் அதற்காக அவளை அவமதித்து பேசும் அளவிற்கு நான் பண்பாடு இல்லாதவள் அல்ல என்பது தங்களுக்கு தெரியாதா? வேறு யார் என்ன சொல்லியிருப்பார்கள்? நான் தான் தாமரையை மனம் நோகும் அளவிற்கு பேசிவிட்டேன் இளவரசே. ஏன்? எதனால் அந்த அப்பாவி பெண்ணை அப்படி பேசினாய்? என்னை வளர்த்த மீனவ தாயாரிடம் தாமரையை அழைத்துச் சென்றிருந்தேன். அந்த தாய் மீனவர்களுக்கே உரிய மணிமாலை ஒன்றை எனது கரத்தாலேயே தாமரைக்கு அணிவிக்கச் செய்து மகிழ்ந்தார். அது ஓர் சாதாரண மணிமாலை. ஆனால் என்னை வளர்த்து ஆளாக்கிய அன்னையின் அன்பளிப்பு என்பதால் எப்போதும் அதை அவள் அணிந்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் தாமரையோ அதை அலட்சியப்படுத்தி எங்கோ அதை போட்டுவிட்டாள். பின்னர் பிறகென்ன? தாங்கள் தந்த மாலையை மட்டும் அணிந்து கொண்டாள். அதனால் இதுதானா நீ என் அன்னைக்கு தரும் மரியாதையா என்று அவளை நான் சற்று கடிந்து கொண்டேன். அதோடு ஏன் நிறுத்திவிட்டாய்? இளவரசர் தந்ததுதான் உனக்கு பிடித்திருக்கிறதோ என்று கேட்டிருப்பாய். இப்படி நீயும் மலர்கொடியும் மாறி மாறி அவளை அவமதித்ததை தாங்காமல் தான் தாமரை இங்கிருந்து சென்றிருக்கிறாள். நீங்கள் இருவரும் என்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் சந்தேகத்திற்கு காரணம் நான் தான் என்றால் நான் பண்பற்றவன் என்பதுதான் உங்கள் கருத்தா? இல்லை இளவரசி, இல்லை. அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள் பிரபு. வேறு எப்படி நினைக்க சொல்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியுமா, நான் தாமரை மீது மோகம் கொண்டு அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்பதற்காக யவனக்கிழவனாக வேடமிட்டு தாமரை வாழும் கானகத்திற்கு சென்று அவளை வழிமறித்து எப்படியெல்லாம் துன்புறுத்தியிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? எதிர்பாராமல் என்னை எங்காவது அந்த யவனக்கிழவர் வேடத்தில் இருக்கும்போது கண்டுவிட்டாலே நடுங்கும்படி செய்துவிட்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவ்வளவு ஏன், உன்னிடமே தாமரையை விட்டுக்கொடு என்று வெட்கமில்லாமல் மன்றாடி இருக்கிறேனே. திருமணத்திற்கு பிறகும் மலர்கொடியின் அன்பை புரிந்து கொள்ளாமல் அவளை அலட்சியப்படுத்தினேன். அதன் பிறகு மலர்கொடியின் தூய்மையான அன்பும் மாமன்னர் கரிகாலர் காட்டிய பெருந்தன்மையும் அனைத்திற்கும் மேலாக தாமரை என்னை சந்தித்து என் மனதில் செழியனை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை, அதனால் என்னை மறந்து விடுங்கள். மலர்கொடி ஓர் உன்னதமான பெண், எனக்கு அடைக்கலம் தந்த மாமன்னர் கரிகாலரின் மகள், அவளை வாழ வையுங்கள் என்று வேண்டினாள். அதனால் தான் நான் முழுமையாக மனம் மாறினேன். மலர்கொடியிடம் மாறாத அன்பு கொண்டேன். தாமரையை என் சகோதரியாக ஏற்றுக்கொண்டேன். அந்த உரிமையில் சற்று அதிகமாக உரிமை எடுத்துக்கொண்டேன். ஆனால் நீங்கள் இருவருமே அதை தவறாக புரிந்து கொண்டீர்கள். தாமரையை இங்கிருந்து செல்லும்படி செய்துவிட்டீர்கள்.